ஜெய் சாயிராம். வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் நம்மை எந்த முடிவுகளையும் எடுக்க வைக்கலாம், எந்த முடிவையும் எடுக்க வைக்கலாம். ஆனால் அதற்காக ஒருபோதும் நாம் என்ன நினைத்தோமோ அதிலிருந்து வெளியே வராமல் இருக்க வேண்டும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, இது நாள் வரை உன்னை பாடாய் படுத்தி கொண்டிருக்கும் உன்னுடைய வியாதி உன்னை விட்டு விலகப் போகிறது. என் மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கும் என் பிள்ளையே, என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. ஆம் என் பிரியமே, எப்பொழுதுமே அப்பாவின் ஆசிர்வாதம் உனக்கு நிச்சயமாக உண்டு. வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சி என்ன தெரியுமா என் பிரியமே? மகிழ்ச்சி என்பது நல்ல ஆரோக்கியமும் குறைந்த ஞாபக சக்தியும். இது இரண்டையும் தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அதுதான் நிறைவான மகிழ்ச்சி. இந்த இரண்டும் உன்னிடத்தில் இருந்து விட்டாலே போதும், அனைத்தையுமே மிக சுலபமாக உன்னால் வென்று காட்டிவிட முடியும். ஆம் என் பிரியமே, சந்தோஷமாக இரு, நல்ல ஆரோக்கியத்தோடு இரு. குறைந்த ஞாபக சக்தியை பெற்றுக்கொண்டு அனைத்தையும், உனக்கு நடந்த அனைத்து கெடுதல்களையும், அனைத்து சிக்கலான சூழ்நிலைகளையும் உடனே மறந்துவிட்டு நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டு சந்தோஷமாக வாழ் என் பிரியமே. சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் வாழ்வதற்காகத்தான் நீ பிறப்பு எடுத்திருக்கிறாய் என்பதை தீர்க்கமாக நம்பு. எதை நினைத்தும் உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. வருவது வரட்டும், போவது போவட்டும், இருப்பது இருக்கட்டும் என்று நினைத்து கொண்டு உன்னுடைய வேலையை நீ செய்து கொண்டே இரு. நடக்காது, நிகழாது என்று நீ நினைத்த அத்தனை விஷயத்தையும் நான் உனக்கு சாதகமாகவே நடத்தி காட்டுவேன். ஆம் என் பிரியமே, எப்பொழுதுமே மனதை குழப்பத்தோடு வைத்து கொண்டே இருக்காதே. குழம்பிய மனம் பல நோய்களுக்கு வித்தாகும் என்ற உண்மையை புரிந்து கொள். குழப்பத்தோடு இருக்காதே, புலம்பிக் கொண்டே இருக்காதே. உனக்கு எது தேவையோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய். தேவையில்லாததை மனதில் கூட எண்ணி பார்க்க நினைக்காதே. அதே போல நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நலமாகத்தான் வாழ்கிறார்கள் என்று நீயே ஒரு தவறான சிந்தனை கதாபாத்திரத்தில் உன்னை சிக்க வைத்திருக்கிறாய். வெளியே வந்து பார் என் பிரியமே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் பார்ப்பதற்கு நன்றாக இருப்பது போல தோன்றினாலும், அந்த தோற்றத்தை கொடுத்தாலும் அவர்களாலும் எதையும் செய்ய முடியாமல் தான் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உனக்கு தெரியாது என் பிரியமே. அவரவர் வாழ்க்கையில் இருந்து பார்த்தால்தான் தெரியும் அவரவர் வாழ்க்கையில் இருக்கும் சிக்கல்கள் என்னவென்று. ஆம் என் பிரியமே, எதை நினைத்தும் கலங்கப்படாதே. நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய். சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்ற நினைப்பை முதலில் உன் மனதிலிருந்து அழித்துவிடு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் அதை வெளியே சொல்வதில்லை, நீ சொல்கிறாய். அவ்வளவுதான் வித்தியாசம். என் அன்பு பிரியமே, எப்பொழுதுமே எதை நினைத்தும் கவலைப்படுவதாலோ, கண்ணீர் சிந்துவதாலோ, புலம்புவதாலோ, வேதனைப்படுவதாலோ ஏதாவது மாறிவிடப் போகிறதா? நடப்பது எல்லாம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. எதுவுமே மாற்றம் பெறாது நீ வேதனைப்படுவதால். எனவே உன்னுடைய வேலை என்ன என்பதை முதலில் சிந்தித்து அந்த வேலையை நீ செய்து கொண்டே இரு. உனக்கானது, உனக்கு என்று முடிவு செய்யப்பட்டது எல்லாம் உனக்காகவே நடக்கும், உனக்கு சாதகமாகவே நிகழும். நீ கவலைப்படுவதால் ஏதாவது மாறப்போகிறது என்றால் கவலைப்படு, கண்ணீர் சிந்து, புலம்பிக் கொண்டே இரு, வேதனைப்பட்டு கொண்டே இரு என்று நானும் உனக்கு அறிவுரை வழங்குவேன். ஆனால் மாறப்போகிறதா ஏதாவது? சற்று சிந்தித்துப் பார் என் பிரியமே.
எதுவுமே ஆகப்போக காரியம் இல்லை என்பதை தெரிந்து கொண்டும் பின் ஏன் புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? நீ புலம்பிக் கொண்டே இருந்தால் உன்னை சுற்றி எதிர்மறையான எண்ணங்கள் மட்டுமே சூழ்ந்து இருக்கும். அதே போல உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் அதே எதிர்மறையான எண்ணங்கள் மட்டுமே சூழ்ந்து இருக்கும். எனவே நேர்மறையான சிந்தனையை முதலில் வளர்த்துக்கொள். எல்லாம் மாறும், நமக்கானது நம்மிடம் வந்து சேரும். ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் இப்படி நடக்கிறது என்று நீயே உன் மனதை புரிய வைத்து கொண்டு உன்னுடைய வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. ஆக முடியாத காரியம் என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நீ நினைத்தால் எல்லாம் மாறும். நீ நினைத்தால் அனைத்தையும் மாற்றும் வல்லமை உன்னிடம் இருக்கிறது. நீ மனது வைத்தால் முடியாத காரியத்தையும் உன்னால் முடித்து காட்ட முடியும். என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு முழுமையாக இருக்கும் பொழுது எதற்காக தேவையில்லாமல் புலம்புவதும் கண்ணீர் சிந்துவதும் பிரியமே? நான் கூறுவதை நம்பிக்கையோடு கேள். என்னுடைய ஆசிர்வாதம் நிச்சயமாக உனக்கு உண்டு. நான் தேடி கண்டுபிடித்த என்னுடைய பொக்கிஷமான பிரியத்துக்கு இதுநாள் வரை பாடாய் படுத்தி கொண்டிருந்த அத்தனை பிரச்சனையும் முடித்து வைக்க நான் முடிவு எடுத்துவிட்டேன். ஆம் என் பிரியமே, அதற்கான முடிவை நான் எடுத்துவிட்டேன். உன்னுடைய விதியை எந்த ஒரு விஷயம் மாற்றுமோ அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பி. ஆம் என் பிரியமே, விதியினை மாற்றும் விடியலை செய்ய கற்றுக்கொள், செய்ய ஆரம்பித்துக்கொள். வாழும் வாழ்க்கையில் உன்னுடைய அடையாளம் எது என்பது மிக மிக முக்கியம் என்பதை புரிந்து கொள். எதற்காகவும் அந்த அடையாளம் அழிந்து விடாமல் பார்த்துக்கொள் என் பிரியமே. உன்னுடைய அடையாளமே உனக்கு முக்கியம். என் அன்பு பிரியமே, எதை செய்யாமலும் அமைதியாக இருப்பது என்பது சுமையாகத்தான் இருக்கும். அனைத்துமே சுமையாகத்தான் இருக்கும். மனம் வேதனையாக இருக்கிறது, நான் எப்படி வெளியே வருவது என்று எனக்கே புரியவில்லை என்று நீயே உன்னை போட்டு அமுக்கிக் கொண்டு வேதனையில் தாழ்த்தி கொண்டு வெளியே வர முடியாமல் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறாய் என் பிரியமே. கஷ்டத்தை வேறு யாருமே உனக்கு கொடுக்கவில்லை. நீதான் அதை உருவாக்கி கொண்டிருக்கிறாய். உன்னுடைய சூழ்நிலையாலும் மனவேதனையான அந்த மனத்தாலும். ஆம் என் பிரியமே, தரையில் நின்று கொண்டிருக்கும் கப்பல்கள் எப்பொழுதுமே கடலில் மூழ்குவதே அல்ல. எந்த முயற்சியுமே செய்யாதவர்களின் வாழ்வில் எந்த துன்பங்கள் வேண்டுமானால் இல்லாமல் இருக்கலாம். எதுவுமே செய்யாமல் இருக்கும் பொழுது துன்பங்களே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த வாழ்வில் எந்த முன்னேற்றமுமே இருக்காது. கடலில் இறங்கி கடும் புயலையும் காற்றையும் எதிர்த்து பயணம் செய்யும் கப்பல்தான் மறுகரையை அடைய முடியும் என்பதே நிதர்சனமான உண்மை. அதே போல துன்பங்களையும் தோல்விகளையும் பிரச்சனைகளையும் கஷ்டமான சூழ்நிலைகளையும் எதிர்த்து போராடும் பொழுதுதான் வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதே நிதர்சனமான உண்மை. எனவே என் பிரியமே, நான் மட்டுமே கஷ்டத்தில் உழந்து கொண்டிருக்கிறேன், நான் மட்டுமே வேதனையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கும் அந்த சிந்தனையை முதலில் தூர எறிந்துவிடு. யார் என்ன சொன்னாலும் உன்னுடைய கஷ்டம் மிக சிறிது, என்னுடைய கஷ்டம் மிக மிக பெரியது. நீ நன்றாகத்தான் இருக்கிறாய், நான் தான் கஷ்டத்தோடு உழன்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்வதை முதலில் நிறுத்திவிடு. ஆம் என் பிரியமே, முதலில் அப்படி சொல்வதை விட்டுவிடு. தானாகவே உனக்கு நன்மை வந்து சேரும். உனக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கிறது என் பிரியமே. நீ அதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறாய். அது என்ன என்பதை முதலில் கண்டுபிடி. அதுதான் உனக்கான மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும். உனக்கான வெற்றியை அது ஒன்றுதான் பெற்றுத்தரும். எது ஒன்றும் உன்னால் சரியாக செய்ய முடியாது என்று நீயே முடிவெடுத்து விடாதே என் பிரியமே. ஏனென்றால் வாழ்க்கையில் ஜெயிப்பதும் தோற்பதும் முக்கியமே அல்ல, கடைசி வரையில் நம்பிக்கையோடு இருப்பது என்பது மிக மிக முக்கியம்.
இந்த உலகமே முடியாது என்று சொல்லும் எதையுமே செய்து முடிக்கும் வல்லமை, செய்து காட்டும் வல்லமை, வெற்றிகரமாக முடித்து காட்டும் வல்லமை உன்னிடத்தில் நிறையவே இருக்கிறது. அந்த நம்பிக்கை உன்னிடத்தில் இருந்தால் போதும். முடியாத காரியத்தையும் முடித்து காட்டும் அந்த நம்பிக்கை. முதலில் உன்னை நீ உறுதியாக நம்பு. உன்னை மட்டுமே நம்பு. கடினமான வாழ்க்கையை எதிர்கொள்ள எளிமையான வாழ்க்கை கிடைத்துவிட்டால் போதும் என்று எதிர்பார்க்காதே என் பிரியமே. அப்படி எதிர்பார்க்காதே. கடினமான வாழ்க்கையை எதிர்கொள்ள பலத்தை முதலில் வளர்த்து கொள்ள கற்றுக்கொள். அதற்கான பலம் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். உன்னால் சாதிக்கவே முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. சூழ்நிலைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். உன்னுடைய சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். உன் மனதிற்கு பிடித்த முடிவை மட்டும் எடுத்துவிடு. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை உடனே செய்துவிடு. உன் மனதிற்கு பிடித்த காரியத்தை செய்வதற்கு எத்தனை விதமான தடைகள் வந்தாலும், எத்தனை விதமான சூழ்நிலைகள் உன்னை உழன்று கொண்டிருந்தாலும், அதற்கு ஏற்றவாறு சாதகமான சூழ்நிலைகளை உன்னால் உருவாக்கி கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை முதலில் உன் மனதில் இருக்க வேண்டும். அதை நீ உருவாக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மனபலவீனம் உள்ள மனிதன் நாணல் புல்லுக்கு சமம் தெரியுமா என் பிரியமே? அது காற்று அடிக்கும் பக்கமெல்லாம் வளைந்து கொண்டேதான் இருக்கும். காற்று எப்படி அடிக்கிறதோ அதன் பக்கமெல்லாம் வளைந்து கொண்டேதான் இருக்கும். நாணல் புல். உனக்குள் ஆலமரத்தை விட அதீத வலிமை இருக்கிறது என்பது நீ இன்னும் உணர்ந்து கொள்ளவில்லையா? நீதான் இன்னமும் அதை பயன்படுத்தாமல் பயந்து கொண்டு, எதற்கெடுத்தாலும் பயந்து கொண்டு லேசான காற்று கூட சாய்ந்து விடுகிறாய் என்பதை புரிந்து கொள். நீ செய்ய வேண்டியது என்ன என்பதை அது மட்டுமே உன்னுடைய முதல் சிந்தனையாக இருக்க வேண்டும். அது மட்டுமே உன்னுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றியெல்லாம் நீ சிந்தனையே செய்யாதே என் பிரியமே. அதை பற்றி கவலையும் படாதே. அதனால் நீ கவலைப்படுவதால் உனக்கு தீமைகள்தான் விளையுமே தவிர எந்த நன்மையும் விளையப்போவதில்லை என்ற உண்மையை முதலில் புரிந்து கொள். ஆம் என் பிரியமே, நீ உண்மையாக இருந்தால் உன்னை பார்த்து எல்லோரும் கேலி செய்வார்கள்தான். அதையும் தாண்டி நீ உண்மையாக இருந்தால் எல்லோரும் உன்மீது கோபப்படுவார்கள்தான். அதையும் தாண்டி நீ நேர்மையை கைவிடாமல் இருந்தால், உண்மையாக இருந்தால் எல்லோருமே எந்த கேள்வியும் கேட்காமல் அப்படியே உன்னை ஏற்றுக்கொள்வார்கள். இதுதான் உலகம். இந்த உலகத்தில்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எதை பற்றியும் சிந்தனை செய்யாமல் உனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டுமே செய்து கொண்டிரு. கவலைப்படாதே, வருத்தப்படாதே, வேதனைப்படாதே. ஆக்கப்போற காரியம் அனைத்தையும் பார்த்து கொள்ள உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலையோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லைதானே? அப்பா கூறுவது சரிதானே என் பிரியமே? தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு. முடியும் என்று நம்பு. முடியாத காரியத்தையும் முடித்து வைப்பேன் உன் சாயி தேவா. ஏனென்றால் தர்மங்களில் தலையாயது உதவிதான். உண்மையான உதவி என்ன தெரியுமா? தேவைப்படுபவர்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் உதவுவது. அதே போல மற்றவர்கள் உதவி தேவை என்று வரும் பொழுது அவர்களை பார்த்து ஏளனம் செய்யாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய உதவியாகவே இருக்கும். இப்படி இருந்து பார். உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல வழி உனக்காகவே பிறக்கும். உன் வாழ்வு சந்தோஷமாகவே இருக்கும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்காதே. மற்றவர்கள் உன் வாழ்க்கை கெடுக்க நினைத்தால் அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று மட்டும் நினைத்து விடாதே.
உன்னை இழிந்து பேசுபவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று காலமே உனக்கு பணிந்தாலும் கூட அவர்களுக்கு நன்மையை மட்டுமே அள்ளி அள்ளி செய்து கொண்டே இரு. மறந்தும் கூட பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இல்லாமல் பார்த்து கொள்வதுதான் மிக மிக நல்லது. நான் உன்னோடு இருக்கும் பொழுது, நான் உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது இப்படி நடந்து விடுமோ, அப்படி நடந்து விடுமோ, அப்படி நடந்துவிட்டால் என்ன செய்வது, என்னாகுமோ ஏதாகுமோ என்ற குழப்பம் உன் மனதில் ஏன் இவ்வளவு அதிகமாக இருக்கிறது? நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. எது வந்தாலும் சாயிநாதர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு செயல்பட்டு பார். அப்பொழுது நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். எது வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நான் உனக்காகவே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் கெடுதல் நினைக்க, கெடுதல் நடக்க நான் விட்டுவிடுவேனா என்ன? உன் சாயப்பா உனக்காகவே இருக்கிறேன். எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் சிறந்தவன் என்று நீயே சொல்லும் அளவிற்கு உன்னை முதலில் மதிக்க கற்றுக்கொள். நீயே உன்னை மதிக்க கற்றுக்கொள். உன்னை நீயே சிறந்தவனாக நினைத்துக்கொள். அப்பொழுதுதான் உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை சிறந்தவர்களாகவே பார்ப்பர். உன் செயல்களை செய்து அதில் வெற்றி பெறுவதற்கு முன்பு ஒருபோதும் அதை வெளியில் தெரிவிக்க வேண்டாம். இதை நன்றாக தெளிவாக மனதில் வைத்துக்கொள். முதலில் அனைத்தையும் சொல்லிவிட்டு பின் வெற்றி கிடைக்கவில்லையே என்று வருந்துவதால் எந்த பலனுமே இல்லை. ஏனென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே உன்னை போல் நல்லவர்களாகவே இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. அப்படி இருக்கவும் மாட்டார்கள். ஒவ்வொருவரும் வேறு விதமாக இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். எனவே அனைத்தையும் அவர்களோடு பகிர்ந்துவிட்டு பின் வெற்றி கிடைக்கவில்லையே, நான் தொட்டதெல்லாம் தோல்வியாகவே முடிகிறதே என்ற வெறுமை உன் மனதில் வரவே வேண்டாம். உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்பது உன் கையில்தான் உள்ளது. அதை மற்றவர்கள் கையில் கொடுத்து விடாதே. மற்றவர்களுக்காக நீ வாழ நினைத்தால் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக அல்ல, நிம்மதியாகவும் வாழவும் முடியாது. வெளியில் நடப்பதை எப்பொழுதுமே உன்னால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் உனக்குள் என்ன செய்வது என்பதை உன்னால் எப்பொழுதும் கட்டுக்குள் வைத்துக்கொள்ள முடியும். எனவே உன் மனதை முதலில் நிதானமாக வைத்துக்கொள். அப்பொழுதுதான் உன் மனம் நிதானமாக இருந்தால் அடுத்தது என்ன செய்யலாம் என்ற தெளிவு உன் மனதில் மிக சுலபமாக பிறக்கும். மிக சுலபமாக வாழ்க்கையில் வெற்றியை அடையலாம். மற்றவர்களை மாற்ற வேண்டும் என்று நினைப்பதற்கு முன்பாக உன்னையே நீ மாற்ற கற்றுக்கொள். நீ மாறினால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே மாறுவார்கள். வாழ்க்கையில் மிக சிறந்த விஷயங்களெல்லாம் பொறுமை மற்றும் கடின உழைப்பால் தான் வருகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. பதில் கிடைத்துவிடும் என் பிள்ளையே, பொறுத்திருந்து பார். நீ இன்று வரை நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று காத்திருக்கும் ஒரு விஷயம் கண்டிப்பாக நிறைவேறும். பல நாட்களாக நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் தாமதமாகி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறது. இப்படியே தாமதமாகிக் கொண்டே போய்க் கொண்டிருந்தால் என் வாழ்வு என்னாவது என்று நீ கேள்வி எழுப்புவது எனக்கு புரியாமல் இல்லை. என் காலடியில் விழுந்து என் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டு பண்ணுங்கள், துன்பத்தை களைத்தெடுங்கள், இன்பத்தை தாருங்கள் என்று நீ மன்றாடிய நேரம் முடிந்துவிட்டது. உனக்கான நல்ல வாழ்வு கிடைக்கப் போகிறது. நீ விரும்பியது அனைத்தும் உன் விருப்பப்படியே நடக்கப் போகிறது. பாக்கியசாலி கண்களுக்கு மட்டுமே என்னுடைய அருட்பார்வை கிட்டும். நீ பாக்கியசாலி, புண்ணியம் செய்திருக்கிறாய். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உனக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கும்? நான் எப்பொழுதுமே கூறும் 2 வாக்கு, அந்த 2 வாக்கை உன் கையில் பத்திரமாக வைத்துக்கொள். எது நடந்தாலும் அந்த வாக்கு உன்னை காப்பாற்றும். நம்பிக்கையும் பொறுமையும் தான் அந்த 2 வாக்குகள். பொறுமையாக இரு என்பது அடிமைத்தனமாக இரு என்று அர்த்தம் கிடையாது.
அமைதியாக இருந்துவிடு என்றும் அர்த்தமில்லை. உன் விருப்பத்திற்கு மாறாக ஏதாவது நிகழ்வுகள் உன்னை நெருங்கினாலோ உன்னிடம் வந்து சேர்ந்தாலோ அதை சகித்து கொண்டு அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்திற்கு பெயர்தான் பொறுமை. எது நடந்தாலும் என்னை என்ன சூழ்ந்தாலும் நான் பொறுமையாக இருந்து சாயப்பாவின் சரணடைவேன். சாயப்பாவின் பாதத்தில் அனைத்தையும் சரணடைத்து விடுவேன் என்று பொறுமையாக கூறிவிடு. அந்த விதமான பொறுமையை வளர்த்து கொண்டு மேலும் உன் பிரார்த்தனையை செய்து கொண்டே இரு. நாம ஸ்மரணத்தை உச்சரித்து கொண்டே இரு. அந்த எண்ணமே அந்த செயல்களே உன்னை நல்ல வழியில் வாழ வைக்கும். அந்த எண்ணமே சகலத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நடக்கும். நீ கேட்டது கேட்டபடியே உனக்கு கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடைபெறும். உன் வாழ்வில் நீ வெற்றி பெறும் அந்த தருணம், வெற்றி உன்னை நெருங்கி வரும் நேரம், சாயி சாயி என்று என்னிடம் ஓடி வந்து, நீங்கள் கூறியது சரிதான், நீங்கள் கூறியபடிதான் நான் நடந்து கொண்டேன், பொறுமையாக இருந்தேன், நம்பிக்கையோடு இருந்தேன், இப்பொழுது என் வாழ்வில் மாற்றங்கள் நெருங்கி இருக்கிறது, அதை நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டேன் என்று என்னிடம் ஓடோடி வந்து நன்றியும் கூறுவாய். குழந்தையே, உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்களை கொண்டிருக்கிறாய். என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் ஏகப்பட்ட குழப்பத்தோடு உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறாய். இப்படி குழப்பமான மனநிலையோடு நீ இருந்தால் உன் வாழ்வில் நிம்மதியாக வாழவே முடியாது. குழப்பத்தில் எந்த முடிவும் சரிவர எடுக்கவும் முடியாது. உன் வேலையை திறம்பட நீ செய்யவும் முடியாது. இதை புரிந்து கொள். மனதை முதலில் பக்குவமாகவும் நிதானமாகவும் வைத்துக்கொள். குழம்பாதே, கலக்கமடையாதே. உன் வாழ்வில் எல்லா மாற்றங்களும் நடக்கப் போகிறது. சகலவிதமான கோரிக்கைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக உனக்கு நிறைவேறப் போகிறது. நீ பாக்கியசாலி, புண்ணியம் செய்திருக்கிறாய். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உனக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கப் போகிறது? இப்பொழுது உன் வாழ்வில் நடப்பது பற்றியும் நடந்து கொண்டிருப்பதை பற்றியும், ஆம் குழந்தையே, நடப்பதை பற்றி நினைக்கவே நினைக்காதே, சிந்திக்கவும் செய்யாதே. கலங்காதே. சிலவிதமான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் அதை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் எது வந்தாலும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எல்லாம் உனக்கு சாதகமாக நல்ல விதமாகவே நடக்கும். நான் அதை நடத்தி வைப்பேன் உனக்கு சாதகமாகவும் சுபமாகவும். மகிழ்ச்சியான தருணம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஏன்? நீ விரும்பிய வாழ்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. நீ விரும்பியது எல்லாமே உன்னை தேடி வரும் நேரமும் காலமும் சர்வ நிச்சயமாக உனக்காகவே கனிந்திருக்கிறது. நல்லது நடக்கப் போகிறது. பொறுத்திருந்து பார். உனக்கான நல்லது, உன் வாழ்விற்கான நல்லது அனைத்தும் உன்னை நெருங்கும் பொழுது நீயே அதை புரிந்து கொள்வாய், உணர்ந்தும் கொள்வாய். கேட்டது கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. நீ எதை கேட்டாயோ, எதை விரும்பினாயோ, எதை பிரார்த்தனையாக வைத்தாயோ அவை அனைத்துமே உன்னை தேடி வரும் நேரம் கனிந்திருக்கிறது. புத்தம் புதிய வாய்ப்புகள் எல்லாம் உன்னை தேடி வரப்போகிறது. நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நிறைவேறப் போகிறது. நீ பாக்கியசாலி, புண்ணியம் செய்திருக்கிறாய். என்னுடைய பொக்கிஷம் அல்லவா நீ? நீ கேட்ட வரம் எல்லாமே உனக்கு கிடைக்கப் போகிறது. எதற்காகவும் விரக்தி மட்டும் அடைந்து விடாதே. மனதை நோகடிக்காதே, கலங்கி நிற்காதே. உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டிருப்பவர்கள், உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்பதை முதலில் தெளிவாக புரிந்து கொள். அதே சமயம் உன்னை சுற்றி இருப்பவர்களில் யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், யார் தீயவர்கள், யார் உன் நன்மைக்கு பாத்திரமாக இருப்பவர்கள் என்பதை புரிந்து நடந்து கொள். என்மேல் நீ வைத்த நம்பிக்கையும் பொறுமையும் எப்பொழுதுமே உனக்கு காவலாக இருக்கும். உன்னை காத்து கொண்டே இருக்கும். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே பயப்படவோ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நல்ல நிகழ்வு உன்னை தேடி வரும். நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. நீ இழந்த தவறவிட்ட மிகப்பெரிய இழப்பு ஒன்று உன்னை தேடி வரும். உன்னிடம் வந்து நிறைந்து இருக்கும். நான் இருக்கிறேன்.
உன்னுடைய தவறுகளுக்கு மன்னிப்பும் அதை உணர்ந்து நீ மாற வேண்டும் என்ற எண்ணமும் உன்னிடத்தில் தன்னம்பிக்கையாக இருந்தாலும் சில சமயம் புயலாய், மழையாய், இடியாய் சில விஷயங்கள் உன் கண்முன்னே வருவதும் போவதும் உன் ரணத்திற்கு மேலும் ரணங்களை தான் உணர வைக்கிறது. எதற்காகவும் கவலைப்படாதே. உனக்காக நான் இருக்கும் பொழுது தேவையில்லாத பயமும் குழப்பமும் உனக்கு வேண்டவே வேண்டாம். ஆம் என் பிரியமே, குழப்பமே உனக்கு வேண்டாம். அப்பா இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு.